ஹெர்னியா ட்ரீட்மெண்ட்னு ஒரு புக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 2000 பக்கம் இருக்குது. அதாவது நம்ம புக்கு எழுத ஆரம்பித்ததே இந்த ஒரு 2000-3000 வருஷம்தான். ஈஜிப்தியன் காலத்திலேருந்து நம்ம அந்த காலத்துடைய நாட்டு வைத்தியத்திலேருந்து எல்லா வைத்தியத்துலேயும் ஹெர்னிக்கான ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் இந்த கடைசியாக இந்த கடந்த 100 வருஷமாக குறிப்பாக ஹெர்னியாவுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கடைசியாக இந்த 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம்னா லேப்ரோஸ்கோப் மூலமாக பண்ண முடியுது. அதாவது எப்பயுமே நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த சிகிச்சை முறை எளிதாகவும் இருக்கணும், அதில் வலியும் இல்லாமல் இருக்கணும், அதில் நிரந்தர தீர்வும் இருக்கணும். அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு நல்லாவே பூர்த்தி அடைகிற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை. ஒரு சின்ன துவாரம் மூலமாக நம்ம கேமராக்குள்ளே வயிற்றுக்குள்ளே பார்த்தம்போது வயிற்றுலேயே தெரியும் எந்த துவாரத்து வழியாக குடல் வெளியே வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அந்த துவாரம் இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல போய் ஒரு சின்னதாக ஒரு வளம் மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அது நைலான், அது எப்படி நம்ம எலும்பில் ஏதாவது அடிபட்டோம்னா அந்த எலும்பை எடுத்துகிட்டு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இந்த கருவியும் அந்த மெஷ்ஷும், அது மெஷ்ஷுன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில், அந்த வலைன்னு சொல்லுவோம் தமிழில், அது நம்ம உடம்போடு ஒத்து போகக்கூட ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தாத, அது எத்தனை வருஷம் இருந்தாலும் நிரந்தரமாக வீக் ஆகாமல் இருக்கிற ஒரு பகுதி. அதை அந்த இடத்துல வச்சு ஒரு 2 தையல் போட்டோம்னா இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு நடமாட முடியுது, 4 நாளில் பைக் எடுத்து ஓட்ட முடியுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு டெஃபினட்டான சிகிச்சை பண்ண முடிகிற அளவுக்கு முன்னேற்றம் வளர்ந்துருக்கு.